வெல்கம் டு நிவேதிதா அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு உடைய அடுத்த நோட்டிஃபிகேஷன், அதாவது NTPC உடைய நோட்டிஃபிகேஷன் ஜூலை 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது. ஏற்கனவே சில ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நியூ ஃப்ரெஷ் பேட்ச் நம்ம போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி RRB NTPC சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்காண்டி நம்ம இங்கே வந்துருக்கிறேன். பொதுவாக RRBயில் எக்கச்சக்கமான போஸ்ட் ஃபில்அப் பண்ணுறாங்க. ஏற்கனவே ALP அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் போஸ்ட்டு கால்ஃபார் பண்ணி அது எக்ஸாம் நடக்க போகுது. டெக்னீஷியன் போஸ்ட்டு அதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கும் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அடுத்து நம்ம எதிர்பார்க்குறது NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய அந்த போஸ்ட். மொத்தம் 13 வகையான ஜாப்ஸ் இருக்குது. +2 படித்தவங்களுக்கும் டிப்ளமா ஹோல்டர்ஸுக்கும் ஒரு 5 வகையான போஸ்ட். அடுத்து டிகிரி ஹோல்டர்ஸுக்கு ஒரு 8 வகையான போஸ்ட் இருக்குது. இதுக்குரியதான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருவதற்காக இருக்குது. அது இப்போயும் நாங்கள் பேட்ச்லாம் போட்டு கிளாஸ் ஆரம்பித்தாச்சு. கூடிய விரைவிலேயே நம்ம அதை பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். எப்படியும் செப்டம்பர் எண்ட் அட் அக்டோபர் எல்லாம் கண்டிப்பாக டெஸ்ட் நடக்கும். எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போயே +2 படித்தவங்களும் சரி, டிகிரி முடித்தவங்களும் சரி, இப்போ தான் எல்லாமே படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருப்பீங்க. அது நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கவர்மெண்ட் ஜாப் இல்லை உட்காரதுக்கு இது ஒரு வகையான வழி. அதனால் RRB இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக எப்போயுமே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ NTPCயில் +2 படித்தவங்களுக்கு மட்டும் ஒரு 10,600 போஸ்ட் வரைக்கும் இருக்குது. இது தவிர டிகிரி ஹோல்டர்ஸுக்கு ஒரு 25,000 போஸ்ட் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே வருவதை பார்க்க போகிறோம். ஜூலை 7ஆம் தேதின்னு சொல்லிக்கிறாங்க. இது தவிர இப்போ அதை பற்றிய என்னென்ன போஸ்ட்டு, அதுக்குரிய வயது வரம்பு என்ன, அது சிலபஸ் என்ன, பரீட்சைக்குரிய சிலபஸ் என்ன, அது எந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், எப்படி நம்ம அதை எப்படி தயார் பண்ணணும், இதை பற்றி இதெல்லாம் இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணுவோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ 13 வகையான போஸ்ட்டில் 5 வகையான போஸ்ட் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுன்னு சொன்னால், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின் கிளர்க், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். இதெல்லாம் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய இது. இவங்க இது தவிர டிகிரி ஹோல்டர்ஸுக்குன்னு ஒரு 8 வகையான போஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, டிராஃபிக் அசிஸ்டண்ட், கூட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர். இந்த முதல்ல இருக்கக்கூடிய +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெவல் 2, அது கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு மட்டும் லெவல் 3, மற்றெல்லாம் லெவல் 2. இந்த டிகிரி ஹோல்டர்ஸுக்கு 6, 7, 8, 9, 10, 11 வரைக்குமான போஸ்ட்டுகள் லெவல் 5. லாஸ்ட் கமர்ஷியல் அசிஸ்டண்ட் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், அது லெவல் 6. இதுதான் போஸ்ட்டு. இது 2 வகையான டெஸ்ட் வைக்கிறாங்க. இதில்
+2 படித்தவங்களும் சரி, டிப்ளமா ஹோல்டர்ஸும் சரி, அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1 பரீட்சை மட்டும் எழுதுனா பரீட்சை, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 எழுதணும். இந்த வந்து +2 தவிர டிகிரி ஹோல்டர்ஸு எல்லாருமே வந்து ஸ்டேஜ் 1 எழுதணும். அதுக்கப்புறம் அவங்க ஜாபுக்கு தகுந்தவாறு வெவ்வேறு வகையான டெஸ்ட் எழுதணும். இப்போ +2 தவிர டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து 8 வகையான போஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஒரு போஸ்ட்லையும் கூட அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆப்ஷன்ஸ், ஒரே அப்ளிகேஷன் தான், அது ஆப்ஷன் கொடுக்கணும். இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees. இதில் வந்து யூஆர், அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 500, மற்றவங்களுக்கெல்லாம் 250 ரூபா தான். முன்னால் இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்தது, இப்போ வந்து தமிழ்லையும் எழுதலாங்கிற ஒரு இது வந்துடுச்சு. நீங்கள் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இல்லை தமிழ் மட்டும் நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி தமிழ் தான் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருந்தால் தமிழ் மட்டுமே கூட இருக்கும். கொஸ்டின் பேப்பர் இருக்கலாம், நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். இதில் வந்து என்ன மாதிரி ஸ்டேஜ் 1 பரீட்சையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங், 3 சப்ஜெக்ட்ஸ் தான் அதில் இருக்க போகுது. ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடியது ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அது எல்லாமே சேர்ந்தது தான் ஜென்ரல் அவேர்னஸ். அதில் வந்து 40 மார்க்ஸ், 40 மார்க். மற்ற ஆப்டிடியூட், அது மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங், அதான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க், டோட்டலாக 100 மார்க்ஸ். இதில் 90 minutes டெஸ்ட், 1.5 மணி நேரம் டெஸ்ட். இது தவறாக நீங்கள் வந்து ராங்கான ஆன்சராக இருந்தேன்னா அது வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. 1/3 of the mark will be reduced. பார்த்திங்கன்னா 0.33 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் கொடுப்பாங்க ராங் ஆன்சர்ஸுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. இது எக்ஸாம் வந்து வெவ்வேறு டேட்டுகளை நடக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான டேட்டு இருந்தாலும், எந்த ஒரு டேட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து நார்மலைசேஷன் மார்க்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரே ஈக்குவலாக கொண்டு வந்துடுவாங்க. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அது அவங்களுடைய ப்ராசஸ். அதுக்கு அடுத்து இதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் தான் அடுத்த எக்ஸாமுக்கு போக முடியும், ஸ்டேஜ் 2க்கு போக முடியும். ஸ்டேஜ் 2ல் இதே சிலபஸ் தான், இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஜென்ரல் ஸ்டடீஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங். ஆனால் மார்க் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். இதில் வந்து 120 மார்க்குக்கு எழுதுறீங்க. சொல்லப்போனால் ஜென்ரல் அவேர்னஸில் 50 மார்க் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 40 மார்க், இதில் வந்து 50 மார்க் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் மேத்தமேட்டிக்ஸுக்கும் ரீசனிங்கும் 35 மார்க். ஆக டோட்டலாக 120 மார்க்குக்கு நீங்கள் பரீட்சை எழுதணும். டைம் வந்து அதே டூரேஷன் தான், 90 minutes தான், 1.5 மணி நேரம். இதில் வந்து ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கும் செகண்ட் ஸ்டேஜுக்கும் எப்படியும் ஒரு 2 மாதம் டைம் இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேலரி பேக்கேஜ்னு சொல்லப்போனால், இந்த +2 படித்தவங்களுக்கு எப்படி ஒரு 30,000 33,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். 30,000 33,000 வரைக்கும். இந்த மற்ற டிகிரி ஹோல்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா டிராஃபிக் அசிஸ்டண்ட், கூட்ஸ் கார்டு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு, 55,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கெல்லாம் இருக்கக்கூடிய அவங்களுடைய எந்த லொக்கேஷனில் வேலை பார்க்கணும் அது தகுந்த ஒரு 60,000 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமர்ஷியல் அப்ரெண்டிஸுக்கும் அதே மாதிரி தான், 55,000 60,000 வரைக்கும் கிடைக்கும். மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50,000 55,000 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சேலரி கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிளியர் பண்ணவங்க தான் ஸ்டேஜ் 2க்கு போக முடியும். அதில் வந்து உங்களுடைய ஜாப் கேட்டகரியை தகுந்தவாறு உங்களுக்கு வந்து வெவ்வேறு டேட்டில் வந்து பரீட்சை வைப்பாங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்களா அப்ளிகேஷனில்,
அதுக்கு தகுந்தவாறு வெவ்வேறு டேட்களில் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு அப்ளிகண்ட்டே 2-3 தடவை பரீட்சை எழுத வேண்டிய அவசியம் கூட இருக்கலாம். நீங்கள் வெவ்வேறு 2-3 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகளில் உங்களுக்கு பரீட்சை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. இதில் வந்து 120 மார்க்குக்கு 2வது ஸ்டேஜில் இதுலேயும் கூட 1/3 வந்து மைனஸ் மார்க் ஃபார் ராங் ஆன்சர் இருக்குது. தவறான ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா 0.33 மார்க்ஸ் வந்து மைனஸ் கொடுத்துருவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் ஆன்சர் பண்ணலாம் மார்க்கு கிடையாது, அவ்வளோ தவிர மைனஸ் மார்க் கிடையாது. அதனால் இங்கே தேவையில்லாமல் கெஸ்ஸிங்கில் நீங்கள் வாட்டர் அடித்து விட்டாச்சுன்னா மார்க்கு போயிடும். அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள், ஏன்னா இது வந்து ஜாப் சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் போய் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அது யார் யாருக்குன்னா டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் இருக்குது. அது வந்து குறைஞ்சபட்சம் 42 மார்க்ஸாவது அவங்க வாங்கணும். இதுதான் அவங்களுடைய எடுக்க வேண்டியது. ஜஸ்ட்டு குவாலிஃபை இருந்தால் போதும். ரொம்ப காம்படிஷன் இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வந்து அந்த எக்ஸாமோட சேர்க்க மாட்டாங்க. இப்போ வந்து என்ன ஏஜ்னு சொல்லும்போது, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரயில்வேஸில் வந்து ஒரு ஆர்டர்ஸ் போட்டுக்கிறாங்க ஜனவரி மாதம். அதன்படி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறாங்க. போன வருஷம் எழுதுனதுக்கும் இந்த வருஷம் உள்ளவங்களுக்கும் கூட 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. சொல்லவேனா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு போன வருஷம் 30 வயதெல்லாம் இருந்தது, இந்த வருஷம் 33 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஓபிசிக்கு 36 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 38 வரைக்கும் இருக்கலாம். இதே தவிர எல்லாத்துக்குமே இந்த டிவோர்ஸ், அந்த விடோஸ், இது தவிர எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த மாதிரி பல்வேறு வகையான கேட்டகரிஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே 38 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஹேண்டிகேப்டுக்கெலாம் கூட ஒரு 10 வயசே இருக்குது, 10 வருஷமே இருக்குது. ஹேண்டிகேப்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து கூட 10 வருஷம் கூட இருக்குது. இப்போ வந்து நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. என்னதான் இருந்தாலுமே பரீட்சை வைக்கிறாங்க அவங்க, நாம் தான் பரீட்சை எழுத போகிறோம். கவர்மெண்ட் ஜாபில் உட்காரணுமுன்னா கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 12வது வயசு முடித்த உடனேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே பரீட்சை எழுத முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலாம் இருந்து. இப்போ வந்து மேத்தமேட்டிக்ஸ் இதில் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்குது, 2 ஸ்டேஜுக்குமே ஒரே சிலபஸ் தான். அந்த டைம் தான், அந்த கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாகும். டைம் வந்து ஒன்று தான், 90 மினிட்ஸ். தமிழ்லையே எழுதலாம். 2 டெஸ்ட்டுமே 2 ஸ்டேஜ்மே உங்களுக்கு என்ன செய்யலாம், தமிழில் எழுதலாம். இப்போ மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், percentage, mensuration, time and work, time and distance, simple and compound interest, profit and loss, elementary algebra, geometry and trigonometry, geometry statistics, இதெல்லாம் வருது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் analogies, completion of number, alphabetical series, coding and decoding, mathematical operations, similarities and differences, relationship, analytical reasoning, syllogism, jumbling, Venn diagram, puzzle, data sufficiency, statement conclusion, statement, causes of action, decision making, maps, interpretation of graphs, etc. இதெல்லாம் இருக்குது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங்
இதில் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கை வந்து நல்லா தரவாக படிக்கணும். நல்லா ப்ராப்ளம்ஸை போட்டு போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு வகையான ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து ஒரு 10 தடவையாவது போட்டு பார்த்தா தான் வந்து எந்த ஒரு டவுட் இல்லாமல் நல்லா கிளாரிட்டி நல்லா இருந்து சரியானபடியாக ஆன்சர் பண்ண முடியும். இது குயிக்காக ஆன்சர் பண்ணணும். 4 ஆப்ஷன்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் ஆப்ஷன்ஸ் எது சரியான ஆன்சருங்கிறத கண்டுபிடிக்கிறதுல மேத்தமெட்டிக்ஸ் போட்டு படித்ததில் ரொம்ப நேரம் ஆகிடக்கூடாது. வித்தின் த டைம் லிமிட்டுக்குள்ளே போடணும். அதுவெல்லாம் வேறு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளவு குயிக்காக போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் நல்லபடியாக திருப்பி திருப்பி போட்டு பார்க்கணும். அது முக்கியமானது. பொதுவாக மேத்தமெட்டிக்ஸ்னால் ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜியாக இருக்குது. ஆர்ட்ஸ், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பே எடுக்காமதவங்களுக்கு கஷ்டம்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய முடியும். நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் போட்டு போட்டு பார்த்தாச்சுன்னா எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். பொதுவாக பேசிக்கலாக இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸை வந்து எப்போயுமே ஒரு அவர்ஷன் வச்சுக்காதீங்க. அது அவ்வளோக்கு நல்லதில்லை. ஏன்னா பின்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வரும்பொழுது எல்லா பரீட்சையிலையுமே உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் அங்கே தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து மேத்ஸ் வந்தாவே எனக்கு வராது, பிடிக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வச்சுக்கிட்டு, இது எனக்கு வரவே வராதுங்கிற மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறது அவ்வளோக்கு நல்லதில்லை. இதனால் ரொம்ப பேர் இதனால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அதனால் அப்படி ஒரு அவர்ஷன் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மேலே வச்சுக்காதீங்க. போட்டு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும், உங்களுக்கு தேடி வரும். இது தவிர வந்து ரொம்ப நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப இருக்குது. அதை நீங்கள் படிக்கலாம். இது வந்து ஒரு சில நோட்ஸ் எல்லாம் இருக்குது, லூசன்ட் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் படிக்கலாம். ரயில்வேஸை பொறுத்த மட்டும் அடிக்கடி இதுக்கு முந்தைய வருடங்களை கேட்ட கேள்விகள் தான் அடிக்கடி கேட்காங்க. ஆப்டிடியூடாக ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், ஈவன் ஜென்ரல் அவேர்னஸில் கூட அடிக்கடி அதே மாதிரியானதான் வருது. நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை திருப்பி இன்ஃபர்மேஷனை தேடி பார்த்தாவே தெரியும். அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது தவிர முக்கியமான இதில் வந்து இந்தியன் லிட்ரேச்சர் யார் யார் எழுதியிருக்காங்க, என்ன ஆதர், புக்ஸ் அண்ட் ஆதர், மானுமெண்ட்ஸ், பிளேசஸ் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் பாட்டனி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். 10th சிபிஎஸ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய 10th புக்கை, சிபிஎஸ்சி புக்ஸை நல்லா படித்து பார்த்தாவே தெரியும். இது தவிர ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இது வந்து முதல்ல என்னென்ன அரசர்கள் இருந்தாங்க, எந்தெந்த வருஷத்தில் வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க முக்கியமான இது என்னென்ன பண்ணாங்க, நாட்டுக்காக வேண்டி என்னென்ன முக்கியமான சின்னங்களை விட்டு போயிருக்காங்க, வேறு ஈவன் பிரிட்டிஷ் இந்தியாவில் யாரெல்லாம் வைஸ்ராயாக இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, எந்தெந்த வருஷம், இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அவங்க செய்த சீர்திருத்தங்கள் என்னென்ன, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டால் போதுமானது. இதனால் தெரிஞ்சு வச்சுட்டோன்னா போதுமானது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வர அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட்டில் யார் யார் தலைவர்களாக இருந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க, எந்தெந்த வருஷங்கள் என்னென்ன மூமெண்ட்ஸ் நடந்தது, காங்கிரஸ் இயக்கம் விடுதலைக்காக போராடி இருக்குது, அவங்க எந்தெந்த வருடங்களில் அந்த மாநாடுகள்லாம் நடத்துனாங்க, அது யார் தலைவராக இருந்தாங்க, இதை பற்றிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தவிர ஃபிசிக்கல் அண்டு சோசியல், எக்கனாமிக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜியாகிரஃபி, இந்த பருவநிலைகள் எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த பருவநிலை வரும், அப்புறம் எந்தெந்த இடங்களில் என்னென்ன கனிம வளங்கள் இருக்குது, நீர்வளம் இருக்குது, இது எல்லா விஷயத்திலையும் இந்த இண்டஸ்ட்ரீஸ், என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பொதுவாக நாட்டினுடைய கேபிட்டல் சிட்டிஸ் எல்லாம் என்னென்னது, யாரெல்லாம் இப்போ கவர்னராக இருக்காங்க, யாரெல்லாம் ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, இதெல்லாம் கூட நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி வேர்ல்டுடைய ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரியான பல ஆர்டிகிள்ஸ், என்னென்ன இப்போ ஆர்டிகிள் இப்போ என்னென்ன அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது பிறகு கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ், இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் புதுசாக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு, பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எந்தெந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிருக்குது, ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர், இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் விட்டோம், அதை பற்றிலாம், நியூக்ளியர் சம்மந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் என்ன, அதர் இம்பார்ட்டண்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ், யுஎன்ஓ, அதனுடைய வேறு கிளைகள், WHO, இந்த மாதிரியான
என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்ட் வேர்ல்டு, இது தவிர கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நாலேஜ், ஓகே, காமன் அப்ரிவேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியன் எக்கானமி, பட்ஜெட், அது தவிர 5-year பிளானிங், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்தியா வேர்ல்டுடைய ஃப்ளாக்ஷிப்ஸ், கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னது, ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, இம்பார்ட்டண்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் என்னென்னது, ஆர்கனைசேஷன்ஸ் என்னது, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸ்போர்ட்ஸ், இப்போ லேட்டஸ்டான ஸ்போர்ட்ஸ் என்ன, அதில் யாரெல்லாம் என்னென்ன ரன் எடுத்தாங்க, இப்போ ஐபிஎல் நடந்தது, இது தவிர இதெல்லாம் பார்க்கலாம். நீங்களாம் நல்லா ஞாபகம் வச்சு முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்பாங்க, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். பொதுவாக ஆர்ஆர்பியில் ஒரு 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் கம் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்லேருந்து தான் வருது. அதனால் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸே திருப்பி நீங்கள் பார்த்தாச்சுனாவே நீங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு தேதி மே மாதம் முடிய போகுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இன்னும் 4 மாதம், 120 நாள். கண்டிப்பாக சாதனை பண்ண முடியும், உங்களால் முடியும். இல்லைனாலும் கூட அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் டி குரூப் எக்ஸாம் வருது, அதில் 1,80,000 போஸ்ட் வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கெல்லாம் இன்றைக்கி இப்போ படிக்கக்கூடிய படிப்பு வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. ஈவன் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், அதுக்கப்புறம் அந்த ஆர்ஆர்பியில் டி குரூப், டிஎன்பிஎஸ்சிக்கும் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் கூட எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். ஆப்டிடியூடு, ரீசனிங், எல்லாத்துக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடியது தான். அதில் எதுவுமே வேஸ்ட்டாக ஆக போகிறது கிடையாது. நாலேஜ் இஸ் அன் அசெட். அது வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து கெயின் பண்ணியாச்சுன்னா அதை வந்து விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், நம்ம ஃபெயில் ஆகி போட்டோன்னு அடுத்து அவ்வளோதான், அது கிடையாது, இது முடிஞ்சு போச்சு அப்படி நினைக்க வேண்டாம். ஏற்கனவே யூ கெயின்ட் த நாலேஜ் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் சம் அதர் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்சோ. அதனால் நீங்கள் மனம் தளராதீங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸாக வர்றவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ காட் த குட் ஃபியூச்சர். கவர்மெண்ட் ஜாப் இஸ் அ செக்யூர்ட் ஜாப். மந்த் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இட்ஸ் அ டீசெண்டான ஜாப். ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு ஜாப்பெல்லாம் உங்களுடைய லொக்காலிட்டிலாம் போடுவோம். உங்களுடைய இப்போ சதர்ன் ரயில்வேஸ்னால் சதர்ன் ரயில்வே தான் போடும். நீங்கள் எந்த ரயில்வேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த ரயில்வேலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த ரயில்வேயில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் எங்கே போனாலும் சேலரி கிடைக்க தான் செய்யுது. அதனால் நீங்கள் போகலாம். அதனால் நல்லா ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். நாங்கள் அடுத்த பேட்ச் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. அடுத்த பேட்ச் ஃப்ரெஷ் பேட்ச் ஒன்று போட்டுட்ருக்கோம். எல்லோரும் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள். we got a good well experienced டீச்சர்ஸ். நல்லா மோட்டிவேஷன் கொடுப்போம், நல்லா படிக்க வைப்போம். புக்ஸ், டெஸ்ட் எல்லாமே சஃபிஷியண்டான முறையில் கொடுத்து உங்களை வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். எங்களுடைய 100% சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எந்த விதத்துலையும் கைவிட மாட்டோம். எங்களை நம்பி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சேரலாம். தேங்க்யூ.